வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹினி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மீனாவும் முத்துவும் கிறிஷோட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கள விட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியாச்சும் கிறிஷை ஊருக்கே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தான் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி போறாங்க. போன உடனே என்ன கல்யாணி இப்போதைக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இப்போ எதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கா, என்ன ஆச்சு, பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கல்யாணி சொல்கிற, கிறிஸை இப்போ ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ காலி பண்ணி நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், இங்கே பேர் முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக என் கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன கல்யாணம் நீ பேசிகிட்டு இருக்க, அப்போ கிறிஷோட வாழ்க்கையில் நீ பார்க்குறது இல்லை, உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீ பார்ப்பல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க, அப்போ கண்டுபிடிச்சாங்க என்ன ஆகும், என் லைஃபே போயிடுமா, நான் நல்லா இருந்தாலும் நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி இங்கே பாரு ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு இருக்க, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, இவன் இங்கே தான் படிப்பான், இந்த வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வேணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, அவன் பாஸ் ஆகி போய்ப்பான், நான் உங்களை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு ரொம்ப மிகப்பெரிய சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நீ சொன்ன மாதிரியே நாங்கள் ஊருக்கு போகிறோம், என்ன பண்ணி தொலைகிறது, உன்னை பெற்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி அந்த பழைய விஷயம் தான் சொல்கிறாங்க, ஒன்னால தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கல்யாணி நீ அப்படியே இருக்கட்டும், நாங்கள் எல்லாமே ஊருக்கு போய்க்கிறோம், நீ அது வரைக்கும் இங்கே வராத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, என்னம்மா நீ உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் இப்போ நீ என் மேலே ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. சரி கல்யாணி நாங்கள் போய்க்கிறோம், நீ என்ன ஏற்பாடு பண்ணணுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அது ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, அவனோட லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அகைன் கால் பண்ணுறாங்க. ரோஹினியோட அம்மா, இங்கே பாரு கல்யாணி, இங்கே பாரு நான் இன்னும் வரட்டு சொல்கிறேன், கிறிஷா நீ ஒழுங்காக பார்த்துக்கோ, நான் ஊருக்கு போனால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கிறிஷை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, நான் தான் உனக்கு நர்ஸ் வைக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், நீ ஊருக்கு போனால் நான் நர்ஸ் வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சா இன்னும்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அல்ல நான் அப்போ பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் சும்மா இப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நிறுத்து கல்யாணி, நீ ஒழுங்கு மரியாதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லு, உங்கள் மாமனார் அது இல்லாமல் உங்கள் மாமியார் 2 பேருமே சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நீ சொல்லி புரிய வை, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோஹினி சொல்கிறாங்க, இங்கே பாரு சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காத, இப்போ இருக்கிற நிலைமையில நான் சொன்னேன் வை, நானும் உங்கள் கூட சேர்ந்து ஊருக்கு வர வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி கொஞ்சம் கிறிஸ்டியன் நினச்சி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ரெடி ஆகுங்க, நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே அவங்களும் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மனோஜ் வராரு. வந்த உடனே, என்ன ரோஹினி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போயிட வேண்டியதான், ஏதோ பேசிகிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹினி அங்கே இருக்கிற டென்ஷன் மனோஜ் மேலே காமிக்கிறாங்க. நீ சும்மா என் விஷயத்தில் என்ன அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டணும் மனோஜுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இன்னும் இவன் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறா போல, எதுவுமே கிளியராக சொல்ல மாட்டா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனோஜுக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.